சிறந்த ஆன்மீகவாதி, ஆற்றல் மிக்க பேச்சாளர், தன் தவத்திருவால் இந்து மதத்திற்கு பெருமை சேர்க்கும் வீர தவ திரு சிவசந்திரன் ஐயா சாமிதோப்பு அவர்களை வாழ்த்துரையாற்ற இந்த பொங்கல் விழாக்குழு அன்போடு அழைக்கிறது. தேசமயம் ஏகம் திட்டித்த மகாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவை. இங்கும் அங்கும் எங்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கடப்பாறை தற்காக்க வந்த தயாபரன், மாய கலி அழித்து மக்களை ஒரு குடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பேரொருள் கருணையினார் அருமனை என் இந்து சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பு வணக்கத்தினை சமர்ப்பணம் பண்ணிக் கொள்கிறேன். இந்த அருமனை பொங்கல் விழா தொடர்ந்து எழுச்சியோடும் மக்கள் மகிழ்ச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவில் நான் இந்த தேசத்தை தாங்கி நின்று காத்து நிற்கின்ற என் தேச தொண்டர்களே, உங்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பாரத போரிலே பகவான் ரதம் ஓட்டினான். அர்ஜுனா, எதையடா பார்க்கிறாய், போடுகளை என்று தன்னுடைய சிந்தனை சக்தியால் இவனால் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்பது போல இந்த பாரத தேசத்தில் கண்ணனின் மறுவடிவமாக இந்த பாரத ரதத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி என்ற அற்புதமான சாரதியின் பின்னால் இந்த தமிழகத்தில் தாழ்ந்து கிடக்கிற மக்களை தலை நிமிர வைத்து ராட்சசிகளை பார்த்து, அர்ஜுனா இல்லை அண்ணாமலை பார், எடுகளையை தொடு அம்பை என்று உத்தரவிட்டு இன்று உலகம் முழுமைக்கும் ஆளுகிற தமிழர்கள் நெஞ்சிலே நீங்காது என்று இடம் பிடித்த என் தமிழகத்தின் தலைமகரே, என் செந்தமிழ் தலைவரே, என் ஐயா வைகுண்டர் சொன்னது போல சாதி ஒரு நிலைப்பாய் தாராழ்வாய் உன்காரம் என்று சொன்ன அந்த அற்புதத்தை நிலைநாட்ட வந்திருக்கும் தாயில்லா பிள்ளையை போல் எங்கு கிடக்கின்ற தமிழக மக்களுக்கு தாயாய், சகோதரனாய், சேவகனாய் வருங்காலத்திலே 2026 இல்லை, இடையிலே வந்தாலும் வரலாம். காரணம் இன்று சனி பெயர்ச்சி. சனி கும்பத்துக்கு போகிறதா. அது ஆளுநர் மூலமாக தமிழக சட்டமன்றத்துக்குள் முக்கியமானவர்களுடைய போயிருக்கின்றன. சனி உட்கார்ந்து விட்டது. இனி அண்ணாமலையுடைய யார் தடுத்தாலும் விடாது. பாருங்கள், இது எதற்காக வந்திருக்கிறது? சினிமா துணிவு வாரிசுக்காக வந்ததா? இல்ல அங்கங்க ஆடுற டான்ஸுக்காக வந்ததா? என் தமிழகம் முன்னேறாதா? என் வருங்கால சந்ததி முன்னேறாதா? தலைவா, நீ வா. உன் ஆணைக்காக காத்திருக்கிறது. பொங்கலே வைக்க தெரியாதவன் பொங்கல் வைக்கிறான். மக்கா, நான் நிறைய பேச உங்களுக்கு தெரியும், அதனால்தான் அது வேற. இப்ப தலை இருக்க வாழ ஆடப்படாது, அது எவ்வளவு இருந்தாலும் சரி. நான் அந்த சபை நாகரிகத்துக்குள்ளவன் இருந்தாலும் சொல்லணும். பொங்கல் விழா பத்தியா? பொங்கலுக்கு எம்மா என்னெல்லாம் போடுவியே மீனாதேவம்மா? பொங்கலுக்கு என்னெல்லாம் போடுவியே? வெல்லம், அரிசி போடணும் இல்லையா? சீனிய போட்டு எவன் பொங்க வைப்பான்? சீனிய போட்டு எவன் பொங்கல் வைப்பான்? அதுவும் பொங்கல் வைக்கல, அடுப்பு இருக்கும், பானை இருக்கும், பானையில பூ இருக்கும், கிளவுஸ் இருக்கும், கரண்ட் இருக்கும். ஆனா அரிசியும் இல்ல, சீனியும் இல்ல, சக்கரம் இல்ல, தீயும் இல்ல. பொங்கலே வைக்க தெரியாத, தமிழ் இல்லாத, தமிழ் அறிவு இல்லாதவர்கள் இன்று தமிழகத்திலே கோலாச்சுகின்ற நிலையை உடைத்தறிவதற்கு
யார் வந்தால் நிற்க முடியாது. நாம் தமிழரும் இல்லை, விசிகாவும் இல்லை, காங்கிரசும் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை, எதுவும் இல்லை, திராவிடம் இல்லை, திராவிடம் இல்லை. முன்னாலே தாமரை மலருமா 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 என்றார்கள். எங்க ஐயா 1008 தாமரையை கொடுத்துட்டு போயிட்டார், தாமரை காட்டார். நான் 1000 பாடல்கள் பாடியிருப்பேன், உங்களோடு சந்திச்சிருப்பேன்.